This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். மேல் ஃபீமேல் நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு நார்மலாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மென்சுரேஷன் டாப்பிக்கில் பெரிமீட்டர் ஏரியா அது பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரே ஒரு ஷேப் பற்றி தான் சொல்ல போகிறேன் மென்சுரேஷனில். இப்போது இது வந்து பேசிக்ஸ் மென்சுரேஷன் கற்றுக்கிற குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அன்றைக்கி நான் வந்து ஈஸியாக வந்து 2 மட்டும் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ரெக்டாங்கிளும் அண்ட் தென் ஸ்கொயரும் அதுக்குண்டான பெரிமீட்டருக்குண்டான ஃபார்முலா எப்படி வருது, அதை வந்து மனப்பாடம் பண்ண வைக்கக்கூடாது ஃப்ரம் பிகினிங்கில். அது இப்படித்தான் சொல்லி மனப்பாடம் பண்ணிட்டிங்கன்னா அது எப்படி எழுதுறதுன்னு, எப்படி மேக்ஸ் போடணும்னு உங்களுக்கு வந்து ஆக்சுவலி தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பெரிமீட்டர் ஒன்று வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், எப்படி அதுலேருந்து ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கற்றுக் கொடுத்துட்டோம்னா ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய வேலை வந்து பசங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வராது. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷேப்ஸ் எல்லாம் குழந்தைங்க கற்றுக்கறனால ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணி கொடுத்துருவாங்க. ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அதே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்கொயரும் சேர்த்து வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிளும் ட்ரா பண்ணிக்கிட்டேன், ஸ்கொயரும் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போது ரெக்டாங்கிள் ஏரியாவுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் ஏரியாவுக்கு தான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்ல போகிறோம். நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் ரெக்டாங்குலரில் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ரெக்டாங்கிள் என்ன படிச்சிருப்போம் நம்ம கண்டிப்பாக ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த ஆப்போசிட்ஸ் ஆர் ஈக்குவல்னால் அதில் என்னென்ன லென்த் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 2 லென்த் இருக்குது, 2 பக்கம் 2 லென்த் இருக்குது, 2 பர்த் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும்போது பெரிமீட்டர் அப்படின்னா ரெக்டாங்குலர் இருக்குது அப்படின்னா ரெக்டாங்குலரை சுற்றி வர இருக்கக்கூடிய அளவு தான் பெரிமீட்டர். அதாவது நம்ம தமிழில் படிச்சிருந்தீங்கன்னா தெரிவிங்க, சுற்றளவு. பெரிமீட்டர்னால் என்ன? சுற்றளவு. ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு சுற்றி வர எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது வந்து சுற்றளவாயிரும். இதில் வந்து பார்த்திங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து ஒரு எல், 2 எல் இருக்குது, 2 எல் இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? 2 பி இருக்குது. 2 எல் 2 பி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இதை வந்து எல் இன்ட்டு பி என்னென்ன பெருக்கணும் பெரிமீட்டருக்கு? எல் இன்ட்டு பி. எல்லையும் பியையும் பெருக்கிட்டு எத்தனை எல் இருக்குது? 2 எல் இருக்குது. எத்தனை பி இருக்குது? 2 பி இருக்குது. 2 எல் 2 பி இருக்கிறதுனால 2 காமனாக வெளியே எடுத்துக்கிறோம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறோம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறோம். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிறோம். எத்தனை நீளம் எத்தனை அகலம் இருக்குது? ஒவ்வொன்றிலையும் 2 நீளம் இருக்குது, 2 அகலம் இருக்கிறதுனால 2 காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து ரெக்டாங்குலர் பெரிமீட்டர் ஃபார்முலா இப்போ என்னாச்சு? எல் இன்ட்டு பி. ஈஸியாகிடுச்சா? புரிச்சா? அதை மனப்பாடம் பண்ண தேவையில்லையே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஸ்கொயரில் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். மொத்தம் எத்தனை சைடு இருக்குதுங்க? மொத்தம் வந்து 4 சைடு இருக்குது. 4 சைடு இருக்குது. அவ்வளோதான் அதுக்கு ஃபார்முலாவே இந்த 4 இன்ட்டு எஸ். சதுரத்துக்கு மொத்தம் 4 பக்கம் இருக்குது. அதனால 4 சைடு இருக்குது. 4 இன்ட்டு எஸ். எஸ்ஸுங்கிற அளவு தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? சம்மில் கொடுத்துருப்பாங்க. 4 இன்ட்டு எஸ்ன்னு போடலாம், அதர்வைஸ் 4 ஏன்னு சொல்லியும் போடுவாங்க. 4 இன்ட்டு ஏன்னு சொல்லியும் சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் செவ்வகத்துக்கும் சதுரத்திற்கும் பெரிமீட்டர். இது என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலா? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி விடாதீங்க குழந்தைகிட்ட. இப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கும். தேங்க்யூ.